ஹலோ மக்களே, நான் தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்க இந்த டிஜிடெக் வயர்லெஸ் மைக்கை அன்பாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம சேனல். நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிடெக்கோட மைக்கு, வயர்லெஸ் மைக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. 2 டிரான்ஸ்மிட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு, 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசீவர். இதுதான் நம்ம ஃபோன் கூட இல்லைனா கேமரா கூட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு 3mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவரில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க சி டைப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நம்ம ரிசீவரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, இன்னொன்று வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. 2 ஹெட்செட்டுமே நம்ம எப்படி வீடியோ ரெக்கார்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வின் மஃப் கொடுத்துருக்காங்க. 2 மைக்காக 2 வின் மஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. சார்ஜர் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 இருக்குது. ரெண்டுமே நம்ம 2 டிரான்ஸ்மிட்டருக்கு கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க சார்ஜர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஐஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசீவரை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிசீவர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. இது வந்து இப்போ நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இருக்கிறதுனால நான் ஐஃபோன் வயர் எடுத்திருக்கேன், ஐஃபோன் கனெக்டர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணிப்போம். ரிசீவரை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபோனோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபோன் இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3 இது கொடுத்துருக்காங்க, 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது க்ரீனில் இருக்குன்னா நம்ம ரிசீவர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது என்னென்னா நம்ம டிரான்ஸ்மிட்டரும் ரிசீவரும் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். இது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா மைக் ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. ஸோ நான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதிலே வால்யூமும் கொடுத்துருக்காங்க. நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணுறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்மிட்டரில் பார்த்தீங்கன்னா 3 மோட் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக பேசுகிறது, இப்போ நார்மலில் தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் எக்கோ கொடுத்துருக்காங்க. எக்கோ வந்து ஆன் பண்ணிட்டோன்னா ப்ளூ ஆகிடும். இது எக்கோ எதுக்குன்னு சொன்னோன்னா மைக்கில் இல்லை ஸ்டேஜில் பாட்டு பாடுறவங்க யாராவது இருப்பாங்களே, ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்கோ. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் டெஸ்டிங் போயிடலாம். ஸோ வாங்க நம்ம லைவ் டெஸ்டிங் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கில் தான் இப்போ கனெக்டடாக இருக்குது நம்ம ஃபோன். இப்போ நான் பேசுகிறது வந்து மைக் மூலியமாக தான் கேட்குது. நான் பார்த்தீங்கன்னா மைக்கில் இப்போ வின் மஃபும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்குதுன்னு நம்ம வீடியோவில் தான் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலில் இதில் பேசுகிறேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா 3 செட்டிங் இருக்குது. வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, அதுவும் இல்லாமல் எக்கோ இருக்குது. நம்ம இப்போ பேசுகிறது நார்மலில் பேசுகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மைக் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்ஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸில் கேட்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் தான் இருக்கும். பட் நம்ம 30 மீட்டர் அளவில் நம்ம போய் பேச மாட்டோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன் இந்த 30 மீட்டர் டிஸ்டன்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப தூரம் தான். ஸோ எனக்கு அவ்வளோ தேவையில்லை, இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்கோவில் பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போது நார்மல் இதில் பேசிகிட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா 1 டைம் கிளிக் பண்ணேன்னா ப்ளூ ஆகிடுச்சு. இப்போ அந்த எக்கோ அப்படின்ற இருக்கிற விஷயம் வந்து ப்ளூ ஆகிடுச்சு. ப்ளூவில் இருக்குன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகுனா சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும், நம்ம வாய்ஸ் மட்டுமே கேட்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணோன்னா மறுபடியும் அதை கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடும்.
ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேன்சல்லையும் பேசியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்கோ மோடில் தான் பேச போகிறோம். அது எப்படி ஆன் பண்ணணும்னா இந்த பட்டனை வந்து எக்கோ பட்டனை 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோன்னா எக்கோ மோட் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து எக்கோ மோடில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இது ஆஃப் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லைங்க. மறுபடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோன்னா எக்கோ மோட் வந்து ஆஃப் ஆகிடும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மைக் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மைக் வந்து ரொம்ப ஒரு வாய்ஸே ஒரு மாதிரியாக கேட்டுட்டு இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மைக் வேணும்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். டிஜிடெக் மைக் வயர்லெஸ் மைக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நீங்கள் சேனலில் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை கைஸ்.